ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவதனுசு பாகம் 3. தனுசுன்னா வில். சிவபெருமான் ராவணனுக்கு அவனுடைய தவத்தை மிச்ச அளிக்கப்பட்ட வில்லுக்குத்தான் சிவதனுசுன்ற பேர். இதனுடைய விவரங்களை முதல் 2 பாகங்களில் பார்த்தோம். இந்த 3வது பாகத்தில் ராமன் உடைத்த அந்த சிவதனுசு என்னவாயிற்று, அதாவது ராவன் உடைத்த பிறகு அந்த சிவதனுசு நாம் நினைப்பது போலவே சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டுமன்று. சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியின் ஒரு கூறு. சிவதனுசுவில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகள், தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்தனர். தனுசு முறிந்ததால் அனைத்து தெய்வ சக்திகளும் வெளிவந்து தாங்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தன. எல்லோரும் சேர்ந்து ஜனக மகாராஜாவை வணங்கி, சுவாமி மகாராஜா, பன்னெடுங்காலமாக நாங்கள் இந்த சிவதனுசிலே குடிகொண்டுள்ளோம். இப்பொழுது இந்த தனுசு முறிந்துவிட்டால் நாங்கள் எங்கே செல்வது? எங்களுக்கு சாத்வீகமாக எதிலும் ஈடுபட முடியாது. தனுர்வேதத்தில் லயித்துள்ள எங்களுக்கு வீரம், சண்டை இவற்றில்தான் மனம் ஈடுபடும். எனவே தாங்களுக்கு எங்கள் மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்றவுடன் ஜனக மகாராஜா ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்னர் சிவதனுசிலிருந்து வெளிவந்த எல்லா தெய்வ சக்திகளையும் 1008 அஸ்திரங்களில் ஆவாகனம் செய்தார். அந்த 1008 அம்புகளையும், அஸ்திரம்னா அம்பு, 1008 அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசாக அளித்து விட்டார். அந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பார துணியிலே குடிகொண்டு ராமருக்கு உறுதுணையாக நின்றன. அம்பார துணினா முதுகில் இருக்கும் ஒரு கூடு மாதிரி, அதில் எல்லா அம்பும் வரும். அந்த அம்பார துணியிலே அந்த தனுசுகள்லாம் குடிகொண்டன அந்த தெய்வங்கள், அதாவது தனுர்வேத சக்திகள். இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ராவணனின் உடலை துளைத்து அவனை பரலோகத்திற்கு அனுப்பியதும் இந்த 1008 அசுர சக்திகளே, அந்த 1008 அஸ்திர சக்திகளே, 1008 அம்புகளும் தான். ராவணன் சிவதனுசை முறையாக பயன்படுத்தாதது யாரையெல்லாம் அதர்மமாக துன்புறுத்தினானோ அவர்களுடைய சாபங்களே சிவதனுசு அஸ்திரங்களாக மாறி அவன் உயிரை கவர்ந்தன. இதுதான் சிவதனுசு. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.